Hello, hi, வணக்கம். நான் ட்ரிஷ். இது என் ட்ரிக்கி லைஃப் ஸ்டைல். ஃபர்ஸ்ட் நான் என் எல்லா வியூவர்ஸ்க்கும் தேங்க் பண்ணுறேன். நீங்கள் இந்த ப்ரீவியஸ் வீடியோவுக்கு கொடுத்துருக்குற சப்போர்ட்டுக்கு. நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா செட்டிநாட் பிரிஞ்சால் தொக்கு. ஃபர்ஸ்ட் கத்திரிக்காவை நல்லா நீட்டமாக வெட்டி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சிருக்கிறேன். அது பொரிச்ச எண்ணெயிலேயே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வச்சு நல்லா சூடானோன்னு ஒரு வெங்காயம் நல்லா சின்னதாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டு ஒரு 2 பச்சை குச்சிக்காவையும் அதோட கட் பண்ணி போட்டு நல்லா வதக்குறேன். ரொம்ப வதக்க தேவையில்ல, கொஞ்சம் அந்த டிரான்ஸ்லூசண்டாக கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு பாருங்க, வெங்காயம் அவியலாக இருக்கக்குள்ள கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்குறேன். அது கூட ஒரு தக்காளியை நீட்டமாக கட் பண்ணினதை போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். எல்லாம் ஓவர் குக்காக தேவையில்ல, ஹாஃப் குக்ட் ஆனால் போதும். இது கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்குங்க. இதோட பட்டை ஒரு இன்ச் பட்டை இதோட போட்டுவிட்டுங்க. போட்டு எண்ணெயில் நல்லா வதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அதோட நம்ம ஒரு 500 கிராம் கத்திரிக்காய் வெட்டி டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், அதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த பட்டையோட நல்ல எண்ணெயில் கத்திரிக்காய் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதோட நம்ம ஒரு 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், ½ டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் உப்பு வச்சிருக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம இந்த ஃப்ரை பண்ணிட்டு இருக்க கத்திரிக்காயில ஆட் பண்ணிடுங்க. நல்லா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா எல்லா மசாலாவும் நம்ம கத்திரிக்காயோட நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு சின்ன லைம் சைஸ் புளியை கரைச்சி வச்சிருக்கிறேன், அதை இதோட ஆட் பண்ணுங்க. அது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காவை நல்லா திக்காக அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா ஒரு கொதி வரக்குள்ள அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த தொக்குட அந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனேயே அடுப்பு நல்லா சிம்ல வச்சிருங்க. இப்போ முடிஞ்சிட்டு இதை நம்மளுக்கு இன்னொரு பவுலுக்கு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இது நம்ம ரைஸோட இல்லைன்னா பிரெட்டோட இல்லை ரொட்டி சப்பாத்தியோட இது நம்ம வச்சு சாப்பிடலாம். இப்போ நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு. நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸ் டர்ன் ஆன் பண்ணுங்கள். அது வரைக்கும் லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் மீ டு யூ. நான் சீக்கிரமாக உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், தேங்க்யூ.